வணக்கம் நேர்களே. ஆகஸ்ட் மாதத்தின் பின்னிரண்டு வாரங்கள் 16/8/2026 31/8/2026 வரை இந்த 15 நாட்கள் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்கள் என்பதை இப்பொழுது பார்ப்போம். இதில் முதலாவதாக மேசராசி நேயர்கள். இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 15 நாட்களில் ஒரே ஒரு பாயிண்டை மையமாக வச்சுக்கோங்க. நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அதிலும் குறிப்பாக நீங்கள் பணம் வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் சார்ந்தவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக அற்புதமாக மகாலட்சுமி யோகம் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. இப்போ ஷெட்டு கம்பெனி நடத்துகிறவங்க, வட்டிக்கு விடுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் பணம் முதலீடு பண்ணுறவங்க, இந்த வெளிநாடுகளில் போய் இருந்து சம்பாதிச்சு அனுப்புகிறவங்க, இல்லை வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருப்பவர்கள், இப்படி இந்த பணத்தை பிரமாதப்படுத்தி, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நான் எப்படியா இந்த வேலையை செஞ்சிடணும், பண்ணிட்டா பிற்காலத்தில் நல்லா இருப்பேன் அப்படின்ட்டு வேலை பார்க்குறது உண்டு. ஆனால் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களுக்கு உள்ளாக நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த 15 நாட்களில் உங்களுக்கு பரிபூரணமாக கை கொடுக்கின்ற வாய்ப்புகள் இருக்குது. இதை தைரியத்தோடு வீரியத்தோடு கஷ்டப்பட்டு முறைப்படி நீங்கள் சம்பாதிக்க முற்பட்டீர்களானால் உறுதியாக உங்களுக்கு இந்த காலம் செல்வ செழிப்பான காலம் என்பதை நீங்கள் பார்க்கலாம். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்ட காரணத்தால் உங்கள் உடன்பிறப்புகள், உற்றார் உறவுகள், தெரிந்தவர்கள், யாரென்றும் தெரியாதவர்கள் அத்தனை பேர்களுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. தவறான வழிகாட்டிகள் எல்லாம் இல்லாமல் சரியான வழிகாட்டிகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் பக்கத்தில் உள்ள அக்கம் பக்கத்தார் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய தனித்துவமான திறமைகளை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறது, நம்புகிறது. அதை நீங்கள் களத்தில் விதைக்கணும். புதன் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது நிச்சயமாக முயற்சித்தால் முடியாதது இல்லை என்ற பழமொழிக்கு தகுந்தபடி இப்பொழுது உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகளையும் பணப்புழக்கத்தையும் கையில் பார்க்கக்கூடிய காலம். சில பேர்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம், பல்லில் கோளாறு, கண்ணில் கோளாறு, புதுசாக கண்ணாடி போடுறவங்க, இந்த பெண்கள் புதுசாக மூக்கு குத்துறவங்க, காது குத்துறவங்க, இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் வருகின்ற தோரணைகளும் உண்டு. நிச்சயமாக வண்டி வாகனங்களின் மூலமாக மிகப்பெரிய பெயர் புகழ் கிடைக்கும், நல்ல சந்தோஷம் கிடைக்கும். ஒரு பஸ் கம்பெனி, லாரி கம்பெனி, 4 வண்டி ஓடுது, நீங்கள் 5ஆக்கலாம் 10ஆக்கலாம், இப்படிப்பட்ட தொழில் விருத்திகளை நோக்கிய பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மிக பிரமாதமாக இருப்பதை பார்க்க முடியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மகத்துவமான காலகட்டம், எண்ணியது நடக்கும். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய கருத்து பேதங்கள் அகன்று ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை சக்கரத்திலே நீங்கள் சுழல்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. சௌக்கியமாக சந்தோஷமாக மனதையும் உடம்பையும் வச்சுக்கிட்டு நீங்கள் முன்னேற வேண்டிய நேரம் இது. பெற்றவர்களுக்கு மத்தியிலே பெயர் புகழ் பெற வேண்டிய நேரம், மற்றவர்களும் பாராட்டுவார்கள். நல்ல பிள்ளை செல்வங்களை பெற்றுக்கொள்வதற்கான காலச்சூழல் பிரமாதமாக இருப்பதை பார்க்க முடியும். இப்படி பல ரூபங்களில் பொருளாதாரத்தை மையப்படுத்தி வளர்வதற்கு இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் மிகச் சிறப்பு என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். ரிஷபராசினியர்களே, இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் சுய கட்டுப்பாடோடு நடந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ளணும். எடுத்தம் கவுத்தங்கிற மாதிரி பேசக்கூடாது, அவசரப்படக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா இரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அதை கொஞ்சம் காதில் வாங்கிக்குவோம், யோசனை பண்ணி அந்த பதிலை சொல்லுவோம் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயப்படுத்தி கொள்ளுவதற்கான காலம் இது. வாக்காதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே செவ்வாயும் புதனும் வீற்றிருக்கிறார்கள். அறிவுபூர்வமான ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாலும் கூட அது ஆணவமாக சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2ஆம் இடத்துல செவ்வாய் கொஞ்சம் கொழுத்த வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள், கனமான வார்த்தைகள் எல்லாம் வருவதற்கான காரணங்கள் தானாகவே இயல்பாக வரும். கட்டுப்படுத்தி கொள்ள பழகிக்கணும். இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே பயணங்கள் ஏற்படுவதோ, ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு சின்ன பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வரலாம். இது நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அதை வளமான வாழ்க்கைக்கு உகந்ததாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். தைரிய வீரிய பராக்கிரமம் மிக பிரமாதமாக இருக்கிறது. சூரியனும் குரு பகவானும் இணைந்து 3ஆம் இடத்தில் நிச்சயம் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான காலச்சூழல் உங்கள் பக்கத்தில் காத்திருப்பதை பார்க்கலாம். சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா
நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் கூட ஒரு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். கடல் சார்ந்த வாணிபங்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு மிக அற்புதமான நன்மைகள் இந்த காலகட்டம் 15 நாட்களில் இருப்பதை பார்க்கலாம். 4ஆம் இடத்துல கேது. இந்த படிக்கின்ற பிள்ளைங்க ரொம்ப ஞாபகத்தோட வேலை பார்க்கணும். டீச்சரை மதிக்க கற்றுக்கணும். டீச்சர் சொல்கிறத கேட்கணும். நாம் படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பள்ளிக்கூடத்துக்கு போகணும். சும்மா விளையாட்டுத்தனமாக போயிட்டு வர்றதுங்கிறதுல நியாயம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். பெற்றோர்களை நினைத்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களுக்கு கடமையாற்ற வேண்டும். பெற்றோர்களை விட்டு சென்ற பிள்ளைகள் பெற்றோர்களை மறவாமல் உதவி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் சற்று நீங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டிய காலம் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ உண்டு. 10ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக சந்திக்காத ஒருத்தரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி, நல்ல நியாயமான வார்த்தைகள், பிரயோஜனமான டயலாக்ஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறத பார்க்கலாம். வக்கரச்சனி 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது யாரும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாத அளவிற்கு ஒரு பாதுகாப்பான சூழல் என்பது உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிற காரணத்தால் உறுதியாக இந்த காலகட்டத்தில் நினைத்ததை சாதித்து கொள்ளலாம். சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம். வீடுமனை கார் வாகனம் என்று சொல்லுகின்ற அனைத்து செழிப்பானது ஒரு வாழ்க்கையை பார்த்து நகரலாம். மிதுனம் ராசினியர்களே, இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவானோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். 6ஆம் பாவாதிபதியும் 4ஆம் பாவாதிபதியும் ஒரு இடத்தில் இருக்கிறதுனால பயணங்களில் கவனமாக இருக்கணும். கார் ஓட்டுறவங்க, கார் ஓட்டி பழகிறவங்க ரொம்ப கவனமாக கார் ஓட்டி பாருங்கள். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மிக கவனமாக ஃபைனான்சியல் எல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்கள். புதுசாக கடன் வாங்கணும், புதுசாக கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாம் நியாயமாக நீங்களே நேரடியாக இன்வால்வ் ஆகி அதை பற்றிய அந்த விஷயங்களை போய் செஞ்சு பாருங்கள். 6ஆம் இடம் என்பது தேவையற்ற எதிரிகளை, நோய்களை, இப்படிப்பட்ட தருணங்களை உருவாக்கும். யாரையுமே எதிரிகளாக நினைக்காதீங்க. யாரையும் போட்டிக்கு போகாதீங்க. உடல் நலத்தை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். உடலை சோர்வாக்காதீர்கள். நேரத்துக்கு தூங்குங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. இப்படி ஒரு சுய கட்டுப்பாடோடு செல்ல வேண்டிய ஒரு 15 நாட்களாக இந்த காலகட்டம் இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல சூரியனும் குருவும். இந்த சூரிய பகவான் 3ஆம் பாவாதிபதி 2ல் வந்து உட்கார்ந்ததுனால இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் உச்சம் பற்றி 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக அஷ்டமங்கள கடாட்ச யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் வரும். பொருளாதார சிக்கல்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த குரு பகவான் உச்சம் பெற்று 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்வையிடுகிற காரணத்தால் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்னும் என்ன செய்யலாம், அடுத்து எங்கே போய் புதுசாக செய்யலாம், இப்படிங்கிற ஒரு எக்ஸ்பேண்டடான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த நேரத்தில் வருவதை பார்க்க முடியும். அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அரசு வங்கிகள், இப்படிப்பட்ட இடங்களிலிருந்து உங்கள் தேவைக்கு உண்டான உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் உண்டு. 10ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் நங்கூரமிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறார். ரீட்ராகிரேஷன், அதாவது வக்ரகதியில் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்திலே சனி இருப்பது என்பது கண்டிப்பாக சொந்தமாக சுயமாக ஏதாவது ஒரு புதிய திட்டங்களை நோக்கிய மனநிலைகளோடு நீங்கள் மற்றவர்களை பார்க்க வேண்டிய காலம் இது. உறுதியாக உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிக விசேஷமானதாக இருக்கும். புதுசாக வீட்டுக்குள்ள கல்யாணம், சுபகாரியங்கள், சுப செய்திகள் பேசுவதற்கான நீங்களே 4 பேர் உட்கார்ந்து இது பண்ணலாமா, அடுத்த மாதம் ஆரம்பிக்கலாமா, இப்படிங்கிற மாதிரியான அந்த சிந்தனைகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக வருவதை பார்க்கலாம். கடகம் ராசினியர்களே, இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை விட ராசியில் குருவும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சூரிய வியாழன் சேர்க்கை என்பது ரொம்ப பிரமாதமான யோகங்களில் ஒன்று. சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். அது உங்கள் ராசியிலே உட்கார்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமம், செயல்திறன், உழைப்பு, பயணங்களிலே வெற்றி, பார்ப்பவரையெல்லாம் தன்வசப்படுத்தி கொள்ளுகின்ற ஆற்றல், அறிவு, திறமையெல்லாம் இந்த காலகட்டத்திலே பளிச்சிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியில் குருவும் சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு அவர் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் வீட்டுக்குள் சுப செய்திகள், சுபகாரியங்கள், அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட பணிகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள்,
அரசு சார்ந்த துறைகளோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ரோடு போடுறவங்க, கான்ட்ராக்டு அப்படி இப்படிங்கிற அரசாங்கத்துக்கு பில்லை கொடுத்து காசு வாங்குறீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக நியாயமாக தர்மத்தின்படி உங்களுடைய வளர்ச்சி, வாழ்க்கையிலே வசதி வாய்ப்புகள், பெயர் புகழ் இவைகளெல்லாம் சேர்ந்து வருகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தால் நீண்ட நாட்களாக பிள்ளைகளோடு மல்லு கட்டிக்கிட்டு இருந்த பெற்றோர்களுக்கு இந்த காலகட்டத்திலே மனோரீதியாக புரிந்து கொண்டு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளுக்காக செலவு செய்வது, பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக முதலீடுகள் பண்ணுவது, அது கல்வியாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், சொந்த தொழிலாக இருக்கலாம். ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் இது நாள் வரை பாடுபட்டு சேர்த்த காசு பணத்தை கொஞ்சம் கொடுத்து உதவுகிறது என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த காலத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக நீண்ட நாட்களாக கிடைக்காது போன வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், என்ஜாய் பண்ணலாம், கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரலாம், தீர்த்த யாத்திரைகள் சென்று வரலாம். அதுபோல் சனி பகவானையும் குரு பார்க்கின்ற காரணத்தால் எக்கால யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு எல்லோரும் உங்களை பார்த்து புகழ்ந்து பாராட்டுவது மட்டுமல்ல, பொறாமை கொள்ளுகின்ற அளவிற்கு கூட இந்த 15 நாட்களில் உங்களுடைய வரலாறு அல்லது வளர்ச்சி என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். இதில் 12ஆம் இடத்திலே செவ்வாய் புதன். இந்த புதன் 12ஆம் இடத்தில் இருப்பது தவறு இல்லை என்றாலும் செவ்வாயும் 12ஆம் இடத்தில் இருப்பது சில நேரத்தில் தூக்கம் கெடும். எங்கே போகிறோன்னு தெரியாமல் ட்ராவல் பண்ணுவீங்க. இல்லை ட்ராவல் பண்ணுற போது நீங்கள் போகிற வண்டி வாகனம் கரெக்ட் டைமுக்கு போய் சேராது. இந்த தடுமாற்றத்தில் தூக்கம் கெட்டு போகிறது, உடல் அசந்து போகிறது, இதெல்லாம் கூட ஒரு பக்கத்தில் உண்டு. ஒரு 50 வயதுகளை கடந்திருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே தயவு செய்து ஒரு வாட்டி ஹார்ட் ரிலேட்டடான ஒரு செக்கப் எல்லாம் ஒரு வாட்டி பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். பயந்து போகாமல் போய் பண்ணி பார்த்துக்கோங்க, நல்லது தான். அதுவே 2ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தினால நம்பிக்கையை சற்று இந்த நேரத்தில் அதிகப்படுத்தக்கூடாது. யாருக்காவது ஏதாவது கொடுக்குறோன்னா பேப்பரில் எழுதி வாங்கிக்கணும். இப்படிப்பட்ட தன்மைகளோடு கலந்திருக்கக்கூடிய 15 நாட்கள் மிக சிறப்பு தான். இருந்தாலும் நீங்கள் சரியாக போக வேண்டிய நேரம் பயன்படுத்துங்கள். சிம்மம் ராசினியர்களே, இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தா உங்களோட ராசிநாதனே ஆடி மாதமாக இருக்கிறதுனால இந்த 15 நாட்களுக்கு அவர் 12ஆம் இடத்தில் தான் அமர்ந்திருப்பார். அப்போ ராசிநாதனே 12ஆம் இடத்தில் இருப்பது தப்பாக போகுமான்னு கேட்டால் இல்லை. உங்களுடைய பஞ்சம புருஷ யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோடு சம்பந்தப்பட்டதனால் நேரத்துக்கு சாப்பிட்றது, நிம்மதியாக தூங்கிறது, நம்பிக்கையோடு வாழ்கிறது, பதட்டம் இல்லாமல் இருப்பது, தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்வது, எந்த விதமான சலனங்களும் இல்லாமல் தன் வாழ்க்கையை ரசிக்கிறது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த நேரத்தில் நிறைய வரதை பார்க்கலாம். நீண்ட நாட்களாக வேலை வெட்டி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு ஒரு பொறுப்பான பதவி பரிபாலனங்கள் வர ஆரம்பிக்கும். நீண்ட தூரத்து செய்திகளும் நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பயணங்கள் சிறப்பாக இருக்கும். வெளிநாடுகளுக்கு படிக்க போகணுமா, சம்பாதிக்க போகணுமா, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணணுமா, இல்லை ஆர்டர் எடுக்க போகணுமா, இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளுக்கும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் மிக அற்புதமான வரப்பிரசாதமாக இருக்கும். கூடவே ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார். இந்த கேது பகவான் ராசியிலிருந்து கொண்டு செவ்வாய் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். இப்போ 11ஆம் இடத்துல செவ்வாய் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு பிரமாதப்படுத்தும். மற்றவர்களெல்லாம் நம்பக்கூடிய இடத்துல நீங்கள் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அரசாங்கத்தின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். யாரை தேடி சென்றாலும் உங்களுக்கு தேவைப்படுகின்ற விதத்தில் அவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். இப்படிப்பட்ட அனைத்தும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். என்ன ஒரு பக்கத்தில் அட்டமத்து சனி, அந்த அட்டமத்து சனி இப்போ ரிவேர்ஸில் வக்ரகதியாக இருக்கிறாரு. அது என்ன சார் பிரமாதம், அவர் வக்ரகதியானா அப்போ கண்டக சனியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு ரகசியங்களை வெளியில் விடக்கூடாது. நீங்கள் யாருங்கிறத, உங்கள் கையில் என்ன இருக்குங்கிறத மற்றவனுக்கு தெரியக்கூடாது. இப்படிங்கிறதையும் ஒரு பக்கத்தில் சாமர்த்தியமாக சமாளித்து கொண்டு வர வேண்டும். பாராக 7ஆம் இடத்தில் போய் ராகு அமர்ந்திருக்கிறார். சில குடும்பங்களில் மனைவி அல்லது கணவன் உடல்நிலைகளிலே சற்று சுணக்கம் ஏற்படும். பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டரை பார்த்து நீங்கள் உடனடி மருத்துவம் எடுத்துக்கணும். எதுவாக இருந்தாலும் தள்ளி போடுகிற வேலையை விட்டுறணும். சில பேர்களுக்கு ஜீரண கோளாறு, குடல் வியாதிகள், மோஷன் ப்ராப்ளம், யூரின் ட்ராக்ல ப்ராப்ளம், இப்படியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு தென்படலாம். இருந்தால் உடனடியாக மருத்துவரை பாருங்கள். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால ரொம்ப பிரமாதமாக பேச தெரியும். நீங்கள் யார்கிட்டையாவது போய் ஒரு பொருளை விற்கணும்னு பேசுனீங்கன்னா அப்படியே அவங்க மயங்கி விழுந்துருவாங்கங்கிற அளவுக்கு உங்கள் வார்த்தைகள் ரொம்ப சிறப்பாக வெளியில் விழும்.
இலக்கிய நயத்தோடு கேட்குறவங்களுக்கு அப்படியே காதில் நெய்யொழுகிற மாதிரி பேசி அந்த காரியத்தை நடத்தி காட்டுறதுல இந்த 15 நாட்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம். இதெல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கிற போது உங்களுடைய 5ஆம் பாவாதிபதி 12ல் இருப்பது என்பது சில நேரங்களில் செலவுகள் தவிர்க்க முடியாதது. வரவுக்கு செலவுக்கு சரியாக போச்சே அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இருக்கும். வரவு வந்து தானே செலவாச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமே தவிர, இந்த செலவுக்கு வரவும் வரலைன்னா எவ்வளோ கடன் பட்டிருப்போம் அப்படின்னு நியாயமான உணர்வுகளோடு பார்த்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியை வச்சுக்கணுங்கிறது கட்டாயம். கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா ராசிநாதனே சூரியனோடு சம்பந்தப்பட்டு 12ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, நல்ல டூர் போகிறது, ஜாலியாக சாப்பிட்றது, தூங்குறது, வாழ்கிறது, லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, இப்படிங்கிற எந்த அளவிலும் உங்களுக்கு மன அளவில் உடல் அளவில் எந்த துன்பங்களும் இல்லாத பரிபூரணத்துவத்தை எட்டி பிடிக்கின்ற காலமாக இது இருக்கும். ஒன்றும் தப்பில்லை. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். வரவு வருமாறு தெரியுமே தவிர வரமாட்டேங்குது. எல்லாம் முதலீடாக போய் நிற்கிதே தவிர எனக்கு எப்போ சார் ரிட்டர்ன் வரும்னு கேட்குற மாதிரியான தோற்றங்கள் இதில் கொஞ்சம் இருக்கிறத பார்க்கலாம். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலே ப்ரொமோஷன் கிடைக்கிறது, உத்தியோகத்தில் உயர்வு, இல்லை இடமாற்றங்கள் கிடைப்பது, நினைத்த இடங்களுக்கு சென்று அமர்ந்து வேலை பார்ப்பது, மகிழ்ச்சி கொண்டாட்டங்களுக்கு குறைவில்லாமல் வாழுவது, வீட்டுக்குள்ளே விருந்து வைக்கிறது அல்லது விருந்துக்கு போயிட்டு வர்றது, இப்படிங்கிற சர்வசாதாரணமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருப்பதை பார்க்க முடியும். ஏற்கனவே ஆவணி மாதம் துவங்கியாச்சு. நீண்ட நாட்களாக ஒத்தி போட்டுக்கிட்டு இருந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, சுபச்செய்திகள், சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ தூசி தட்ட வேண்டிய நேரம். அந்த அடிப்படையில் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான கிரக சஞ்சாரங்கள். குரு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது முயற்சிகள் வெற்றி பெற வேண்டிய நேரம். அதாவது எப்போவுமே வீரியமாக நினச்சி மனசை வச்சுக்கிட்டு போய் தொட்டால் காரியமும் வீரியமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மனோதிடமும் வீரியமும் இந்த இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும், சக்ஸஸ் ஆகும். அப்படிங்கிறதுல எந்த குறைபாடும் இருக்க வாய்ப்பில்லை. நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இது அற்புதமான காலச்சூழல். ஏனென்றால் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரனையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த அமைப்பு என்பது பிள்ளை பேறு பெற்றுக்கொள்வது, எதிர்பாராத விதத்திலே ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளை குழந்தைகளாக வளர்ப்பது, நீண்ட தூரங்களுக்கு சென்று வருவது, சுபகாரியங்கள் மகிழ்வது, இப்படிப்பட்ட இன்னும் சொல்ல போகணும்னா 2 கிராம் தங்கம் வாங்கின சார், ஒரு செயின் வாங்கிட்டு வந்த சார் இப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு குடும்பத்துக்குள்ள பொருளாதார அபிவிருத்திகளும் சந்தோஷமும் கிடைக்கும். இதே போல ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே இருந்து வந்திருக்கக்கூடிய மனக்கிலேசங்கள் அகலக்கூடியதாக இருக்கும். ஏதோ ஒரு காரணத்திற்காக கணவர் அமெரிக்காவில், நீங்கள் இந்தியாவில் இப்படின்னு இருந்த காலச்சூழல் மாறி இருவரும் இணைந்து ஒரு கூரையின் கீழ் வாழுகின்ற வாழ்வாதார சூழல் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். இப்படி பல ரூபங்களில் பார்க்கிற போது நிச்சயமாக இந்த சூழல் உங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியது. இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் அற்புதமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் இருந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். துலாம் ராசினியர்களே, இந்த துளாராசினியர்களை பொறுத்தளவு இந்த 15 நாட்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நேரம். பயப்பட வேண்டியதில்லை. ராசிநாதன் நீச்சம் பெற்றிருக்கிறார், பலவீனமாக இருக்கிறார், சுய பலம் இல்லாமல் இருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கெட்டதுகளும் தவிர்க்கப்படும், நல்லதுகளும் தவிர்க்கப்படும் என்று சொல்லக்கூடிய சூழலுக்கு சொந்தமான ஒரு 15 நாட்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. ரொம்ப ஆத்திரப்படுறது, அவசரப்படுறது, விவேகம் இல்லாமல் ஓடுறது, இப்படியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு முடிஞ்சால் இந்த 15 நாட்கள் சற்று ஓய்வாக, நிம்மதியாக, குடும்பத்தோடு அமைதியாக, நிறைய பேர் கோயில் குளங்களுக்கு போகிறத பார்க்கலாம், நிறைய பேர் டூர் போகக்கூடிய காலமாக இருக்கும். இப்படி உங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்ளுகிற காலமாக இந்த 15 நாட்களை நீங்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டும். இதுவே வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தீர்களானால் கடினமான உழைப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதுக்கு நான் இந்த வேலையெல்லாம் பண்ணணும், என்னை மட்டுமே ஏன் பண்ண சொல்கிறீங்க, இப்படி கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிர்வாகம் உங்களை கசக்கி பொழிகிற மாதிரி தெரியும். அதற்கு நீங்கள் உடன்பட்டு தான் தீரணும். ரொம்ப எதிர்த்து பேசி சத்தம் போட்டு இதுவரைக்கும் உழைத்து நீங்கள் வாங்கி வச்ச நல்ல பேரை கெடுத்துக்காமல் பார்த்துக்க வேண்டியது கட்டாயம். 6ஆம் இடத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார். கண்டிப்பாக இன்னொரு பக்கத்தில் சொல்லுவேன்,
பெரிய எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரிகள் என்று சொல்லக்கூடிய நெகட்டிவானதும் உங்கள் பக்கத்துக்கு வராது. அதான் நான் முதலே சொன்னேன், நல்லதும் பெருசாக நடக்காது, கெட்டதும் பெருசாக நடக்காதுன்னு. 6ஆம் இடத்துல சனி சம்பந்தப்பட்ட காரணத்தால் தாயாதி உறவுகள், அண்ணன் தம்பி, சொந்த பந்த உற்றார் உறவுகள், செய்கின்ற தொழில், உழைப்பு, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நியாயமாக தர்மமாக போயிடணும். எதிர்பார்ப்பு இல்லாமல் நியாயமாக தர்மமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டிய நேரமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது கட்டாயம். இதில் இன்னும் சொல்லப்போனால் உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மட்டுமல்ல, ராசிக்கு 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ல் அமர்ந்திருக்கிறார். அப்போ 6ஆம் இடத்த அதிபதி 10ல் இருந்தாச்சுன்னா கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வருமா சார்? ஆமாம், வாங்கலாம். ஸோ அதே மாதிரி கடனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக. கையில் காசு வந்தால் கடனை கட்டிடுங்க, கையில் காசாக வச்சுக்காதீங்க, வீண் செலவுகளுக்கு வழிவகுக்கும். இப்படி ஏதாவது உங்களுடைய கடமை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக கொடுக்கல் வாங்கலை வச்சுக்கணும். அதுபோல் இந்த ஈஸியாக வாக்குறுதிகள் கொடுப்பது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. நானாச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதையும் வாக்கு கொடுக்காதீங்க. அதுபோல் குடும்ப வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய தனாதிபதிக்கும் 2ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட செவ்வாய் போய் உட்கார்ந்துருக்கிறது 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இத்தனைகளுக்கும் மத்தியில் குடும்ப வாழ்க்கையிலே பாதகமோ பாதிப்புகளோ எதுவும் வரப்போறதில்லை. வீட்டுக்குள் சுப செய்திகள், சுபகாரியங்கள் பேசுறதா இருந்தால் இந்த 15 நாட்கள் ஒத்தி வையுங்கள், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அதான் ஏறக்குறைய இந்த 15 நாட்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரியான காலமே தவிர கெடுதல்களும் கெட்டதுகளும் வந்து சார்ந்திராது, பயம் கொள்ள வேண்டாம். விருட்சகம் ராசி நேயர்களே, விருட்சக ராசி நேயர்களுக்கு இந்த 15 நாட்களை பற்றி பார்க்கிற போது 8ஆம் இடத்திலே ராசிநாதன் வீற்றிருக்கிறார். இந்த 8ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமர்வது என்பது அவர் அங்கிருந்து கொண்டு நேரடியாக 2ஆம் இடத்தை பார்ப்பார், உங்களின் 11ஆம் இடத்தை பார்ப்பார், உங்களின் 3ஆம் இடத்தை பார்ப்பார். 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உழைத்த உழைப்புக்கு தகுந்த லாபம் வரலையே அப்படிங்கிற ஒரு சின்ன மனக்கவலைகளையும் கணக்கு போட்டு பார்த்துட்டு கவலைப்படுகின்ற எண்ணங்களையும் கொடுப்பார். முன்னாடி பிறந்தவங்க, மூத்தவர்கள், வயதில் மூத்தவர்கள், முன் சகோதர சகோதரிகள், இவங்க மூலமாக ஏதாவது மனக்கசப்புகளும் மனக்லேசங்களும் உருவாவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார். சில நேரங்களில் வயிற்று கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், மேல் வயிற்று கோளாறுகள், இப்படிப்பட்ட அஜீரண தன்மையுடைய விஷயங்களும் கொஞ்சம் கண்ணுக்கு தெரிய வரும். அதுபோல் குடும்ப வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவி 2 பேருக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது, அதிகாரங்கள் பண்ணக்கூடாது, அன்புக்கு அடிமையாக போயிடணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொன்னபடி சொன்ன காரியத்தை நடத்தி காட்டுறதுக்குன்னா அந்த வீரியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் முயற்சிகள் என்று சொல்லக்கூடியதில் 1க்கு 2 வாட்டி முயற்சி பண்ண வேண்டிய நேரம் இந்த 15 நாட்கள். எதையுமே செஞ்சு பார்த்தோம் சரியா வரலன்னு விட்டுட்டு போகிறத விட்டுட்டு பயிற்சி எடுத்தால் முயற்சி சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடினமான முயற்சிகளும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சில பேர்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம், கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் 5ஆம் பாவாதிபதி குடும்பாதிபதியாக இருக்கக்கூடியவர் உச்சம் பெற்றிருக்கிறார் குரு பகவான். அவர் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தகைய சூழலையும் சமாளிக்கக்கூடிய தெம்பு தைரியத்தை கொடுக்கின்றார். அவர் பார்க்கிறார். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அல்லது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அளவில் உங்களுக்கு எத்தனை தடைகள், எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அவைகளிலிருந்து விடுதலை பெறுகின்ற வாய்ப்புகளை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுபோல் அந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுகின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்கள் உழைப்பு வீண் போகாது. நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் கடினமான உழைப்பை உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதற்கு தகுந்த வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளின் முன்னேற்றம், பிள்ளைகளுக்காக நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய முதலீடுகள், இவைகளெல்லாம் சரியாக ஒரு கச்சிதமாக கணக்கு போட்டு பார்த்து அழகாக நடத்திட்டு போகின்ற அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு திடீரென்று சொந்த தொழில், சுய தொழில் செய்து கொள்ளுகிற வாய்ப்புகள், அதில் ஒரு விதமான முன்னேற்றங்கள், கண்ணில் தென்பட்டவர்களை எல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு ஆற்றல், திறமை, அறிவு எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமாக இருப்பது உங்களுக்கே தெரியும். தனுசு ராசி நேயர்களே, ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறார். சூரியனோட சேர்ந்திருந்தார், இப்போ சூரியனோட சேரலை. ஆவணி மாதம் பிறந்துருச்சு. சூரியன் அவரோட வீட்டுக்கு போயிட்டார். 5ஆம் பாவாதிபதி செவ்வாய் அவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்.
அதுபோல் ராசிநாதன் 4க்கு அதிபதி, அவர் உச்சம் பெற்றிருக்கின்றார். 9க்கு அதிபதி 9இல் ஆட்சி பெற்றிருக்கின்றார். ஒரு மகத்துவமான காலச்சூழலை கையில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். நினைத்ததை நடத்தி காட்டுவதற்கும், செய்கின்ற காரியங்களில் வெற்றி பெறுவதற்கும், எதையும் செய்து எந்த இடத்திலும் பெயர், புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து பெறுவதற்கும், வறுமையில்லாத, துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை சக்கரத்தை நகர்த்தி செல்லுவதற்குண்டான இறைவனுடைய சகாயமே உங்கள் பக்கத்தில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓடணும். இந்த குரு உச்சம் பெற்றிருக்கிறதுனால சில பேர்களுக்கு சுகபோக சௌக்கியங்கள் விருத்தி அடைந்து சோம்பேறித்தனங்கள் எல்லாம் வந்துடும். அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி ஒத்தி போடுறது, பொறுப்பற்ற முறைகளிலே பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் வராமல் பார்த்து கொண்டால் இந்த 15 நாட்கள் உங்களுக்கு அபரிமிதமான நல்ல லாப சிந்தனைகளோடு நல்ல சூப்பராக இருக்கிறத பார்க்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்க போகிறேன்ட்டு போவாங்க. முதல்ல கார் வாங்குறவங்க, பைக்கை மாற்றிட்டு கார் வாங்குறவங்க, இப்படிப்பட்ட அநேக சூழலோடு இந்த 15 நாட்கள் உங்களுக்கு ஒரு கொடிப்பினை ஆவணி மாதம் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக காத்திருந்த காரியத்தை கடகடன்னு பண்ண போகிறீங்க. ராசிநாதனே 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே விசித்திரமான முன்னேற்றங்கள் உண்டு. சுப செய்திகள், சுபகாரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே கச்சிதமாக தானாக வந்து ஒட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நடக்கும். நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றிக்க முடியும். யார்கிட்டையும் கெட்டவர் வாங்க மாட்டீங்க. அவர் தர்மர், அவர் கெட்டிக்காரா, அவர் சொன்னா செய்வார், இப்படிங்கிற மாதிரி சமூகத்தில் அந்தஸ்துகள் கிடைக்கும். அதேபோல் அந்த குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகள், வீடு வாங்கின, பால் காய்ச்சனை இப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் உண்டு. படிக்கின்ற இளம் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஞாபக சக்தி பிரமாதமாக இருக்கும். படிப்புல முன்னேற்றங்கள் வரும். ஒரு வித்தியாசமான முறைகளில் டீச்சருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அனுசரணை என்பது இந்த காலகட்டத்திலே பிரமாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு கூட சரியான இடங்களிலே அட்மிஷன் கிடைக்கும். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு 9ல் போய் சூரியன் சம்பந்தப்பட்டதுனால வீட்டுக்குள்ள அப்பா கிட்ட இருந்து வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள், வராது போன பணத்தை கைப்பற்றுறது, பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள், அரசாங்கத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற உதவிகள், ஏதாவது அரசாங்கத்திலிருந்து டேக்ஸ் ப்ராப்ளம் அது இதெல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதிலிருந்து விடுதலை பெறுவது, இப்படி ஏராளமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த 15 நாட்களில் தனுசுவில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் ஒரு அற்புதம். மகரம் ராசினியர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெற்று பின்னோக்கி நகருகிறார். அவரை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்வையில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களின் பாவத்தன்மைகள் எல்லாம் ஒழிந்துவிடும், கரைந்துவிடும். அந்த அடிப்படையிலே 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு செழிப்பாக இருக்கிறது. தைரிய வீரிய பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய எடுத்த காரியத்தை எப்படி முடிப்பது, எங்கே முடிப்பது, யாரை வச்சு முடிக்கிறது, எப்படி கொண்டுட்டு போனால் இதில் வெற்றிகள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய மதிநுட்பமான நூதனமான சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த 15 நாட்களில் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை பார்க்காதவனை கூட லவ்வபுளாக பேசி அவனை எப்படியெல்லாம் கரைச்சி ஒரு மெல்ட் ஆக்கி அவனை எப்படி வேலை பார்க்க வைக்கிறதுங்கிற நுணுக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக புரிபடக்கூடிய காலம் இதில். உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கிறதுனால தர்ம சிந்தனைகளோடு கர்மாவை சரியாக கழித்து செல்வதற்கு தேவைப்படுகின்ற இறைவனுடைய அனுகூலங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் பராக்கிரமம் பிரமாதமாக உங்கள் பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதுபோல் 3ஆம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால தைரிய வீரியத்தோடு நீங்கள் செய்கின்ற காரியங்கள் செழிப்பை தரக்கூடியதாக இருக்கும். உங்களை விட வயதில் குறைந்தவர்கள், இளையவர்கள், தம்பிகளாக இருக்கக்கூடிய, தங்கச்சிகளாக இருக்கக்கூடியவங்க அபரிமிதமான முறைகளில் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியதை பார்க்கலாம். வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகள் செழிப்பை தரும். நல்ல பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு சரியான இடத்துல சரியானபடி போய் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எந்த கோணத்திலும் எதிரிகளாலும், நோய்களாலும், கடன்களாலும் மட்டுப்படுகின்ற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க வாய்ப்பே இல்லை. கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிக சிறப்பானது ஒரு முன்னேற்றம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், விட்டு கொடுத்து செல்லுகின்ற மனப்பாங்கு இருக்கும், ஒருவரையொருவர் காதல் வயப்பட்டு புரிந்து கொள்ளுகிற சூழல் ஏற்படும். பகல் பொழுதுகளிலே உழைக்கின்ற உழைப்பு உங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுக்கும். மற்றும் இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு பார்க்குற போது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்திலே மிக பிரமாதமான முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்க முடியும். ஒரு விதமாக பயம் கலந்த சிந்தனைகளோடு பரிதவித்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்பொழுது அந்த பயமெல்லாம் போயிடும்.
முன்னோர்கள், பெரியோர்கள், இறைவன் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் உங்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு உங்களை காப்பாற்றுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால, செய்கின்ற தொழில் உத்தியோகமாக இருந்தாலும் அல்லது சொந்த தொழிலாக இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே போதுங்கிற அளவுக்கு வருமானங்கள், போதுங்கிற அளவுக்கு வளர்ச்சிகள், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் இருக்கிறத பார்க்கலாம். நல்ல லாபங்கள் கிடைக்கும். கொஞ்சம் செலவுகளும் வரதான் செய்யும். அதையும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியை கொண்டாடி கொள்ள வேண்டும். கும்பம் ராசி நேயர்களே, ராசிநாதனே 2ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். கண்டிப்பாக உடல்நிலைகளிலே முன்னேற்றம். இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய சுணக்கங்கள் எல்லாம் விடுபட்டு போகின்ற வாய்ப்புகள். ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக செயல்பட்டு உங்களுடைய பெயர் புகழை தக்க வைத்துக் கொள்ளுகிற காட்சிகள். யாரென்று தெரியாத மக்களுக்கு மத்தியிலே புகழ் கௌரவம் பெறுகின்ற அந்த மாற்றங்கள். பணம் என்று சொல்லக்கூடியது தாமதமில்லாமல் தங்குதடையில்லாமல் உங்களுக்கு வருகின்ற வாய்ப்பு. குடும்பத்துக்குள்ள சந்தோஷம், பிள்ளைகள் மத்தியில், உற்றார் மத்தியில், மற்றவர்களுக்கு மத்தியில் பெருமை புகழோடு வாழுகின்ற தாற்பயங்கள். இப்படி இந்த 15 நாட்கள் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய முதல் சுற்று மிக விசேஷமாக அமைகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு ஏராளமாக உண்டு. உறுதியாக உடன்பிறப்புகள் மூலமாக, சொந்த பந்தங்கள் மூலமாக கேட்ட உதவிகள் கிடைக்கும். எங்கோ எப்போதோ உழைத்து வைத்த உழைப்பு என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன் செய்யக்கூடியதாக வந்து நிற்கும். உங்களுடைய சுயமரியாதை, சுய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற அனைத்தும் இந்த காலகட்டத்திலே செழிப்பாக இருக்கிறத பார்க்கலாம். யாரென்று தெரியாத மக்களுக்கு மத்தியிலே கூட உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட இடத்தை தொட்டு பார்க்கின்ற வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் உண்டு. வீட்டுக்குள்ள சில பேர்களுக்கு செலவினங்கள் வரக்கூடியது தவிர்க்க இயலாது. மிக்சி போயிடுச்சு, கிரைண்டர் போயிடுச்சு, ஏசி போயிடுச்சு, இதுக்கெல்லாம் செலவுகள் வரதான் செய்யும். இனமாக எதுவும் கிடைக்கிறது இல்லை, செலவு பண்ணி தான் தீரணும். அதேபோல் பெற்ற தாயின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும் இந்த 15 நாட்கள். குறிப்பாக கழுத்து வலி, முதுகு வலி, ஷோல்டர் ப்ராப்ளம் இப்படிங்கிறது ஏதாவது தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை சந்திக்க வேண்டியது கட்டாயம். பிள்ளைகளுடைய முன்னேற்றம், பிள்ளைகளுக்காக வாழுகிற வாழ்க்கை, இதில் எந்த குறைபாடுகளும் இருக்காது. நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும். சுப செய்திகள், சுபகாரியங்கள் பேசுவதற்கு கூட வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு. 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் கடன்கள் கட்டப்படும். கை நிறைய காசு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதுவுமே சிறப்பாக செல்லும் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே எல்லாம் இருக்கும். நிச்சயமாக கொஞ்சம் எதிரிகளை நீங்கள் அடையாளம் காண முடியாமல் தவிக்கக்கூடிய காலமாகத்தான் இது இருக்கும். இவன் என்ன பண்ணுவானோ, இல்லை அவன் என்ன பண்ணுவானோ, இது இவன் தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு நீங்களாகவே ஒரு அசும்சனாக வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. எதிரிகளுக்கு பயம் கொள்ள வேண்டியதுங்கிறது எப்போதும் உண்டு. அதில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மட்டும் அப்படி தோணும். காரணம் 6ஆம் இடத்தில் தனித்த குரு பகவான். சுபகிரகங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கிற போது மர்மமான முறையில், யாருக்கும் தெரியாத முறையில் எதிரிகள் எங்கேயாவது உங்களுக்கு வேண்டாத கோல் மூட்டுற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அதை நினச்சி ஆத்திரப்படுறதோ, அவசரப்படுறதோ, இப்படி எல்லாம் ரகசியங்களை பரிமாறிட்டமேன்னு வருத்தப்படுறதோ ஒன்றும் வேண்டாம். எதுவும் நடந்துராது, கவலை கொள்ள வேண்டாம். கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிகச் சிறப்பானதாக இருக்கும். ஒருவருக்கு விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். 2 பேருக்கும் உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாகவே நகருகிற வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்கலாம். ராசியிலே ராகு இருக்கின்ற காரணத்தால் ஆசைப்படுவது நியாயம். அந்த ஆசைகளிலே ஒரு பிரேக் இருக்கணும், ஒரு அளவு இருக்கணும். பேராசைப்படுவதை விட்டு ஆசைப்பட்டால் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் ஸ்கேலை வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். மீனம் ராசி நேயர்களே, இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த 15 நாட்கள் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அற்புதமாக இருக்கும். காரணம், 7.5 சனியாக இருந்து கொண்டு ஜென்மச்சனியில் முன்னோக்கி சனி பகவான் சென்று கொண்டிருந்த காலம் மாறி இப்போ பின்னோக்கிய பயணம் வக்ரகதியில் செல்லுகின்ற காரணத்தால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள், இடைஞ்சல் இதெல்லாம் இப்போது இல்லை. மாறாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களே உங்கள் வீட்டை புதுப்பித்தது போல, நீங்களே உங்கள் குழந்தைக்கு சோறு ஊட்டினது மாதிரி, நீங்களே உங்கள் குழந்தைக்கு ஒரு பட்டுப்பாவாடை பட்டு சட்டையை போட்டு அழகுபடுத்தி பார்த்த மாதிரி இந்த குரு பகவான் உங்களை மாற்றி காட்டுவார். உங்களுக்கு பக்கத்திலிருந்து துணையாக உதவி செய்வார். இறையருளோடு கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு பக்காவாக அற்புதமாக இருக்கிறத பார்ப்பீங்க. குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது மிகச் சிறப்பாகவே போகும். எந்த விதத்திலும் தடை தாமதங்கள் இல்லை. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுகின்ற அண்ணன் தம்பி சொந்த உறவுகள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும். சொந்த ஊர் பக்கம் போய் ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கலாமா, வீடு கட்டலாமா, இல்லை நிலம் வாங்கலாமா இப்படின்னு ஊர் விட்டு வந்தவங்கள்லாம் கூட அப்படிப்பட்ட முதலீடுகளை பார்த்து செல்லுகின்ற வாய்ப்புகள் கூட இந்த 15 நாட்களில் இருப்பதை பார்க்கலாம். உடன்பிறப்புகளால் வரக்கூடிய அனைத்து உத்தேசமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டு.
பெற்ற தாயின் உடல் நலத்தில் சற்று கவனம் கொள்ளணும். வயசான அம்மாக்களை பெற்றிருக்கக்கூடிய மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இது கொஞ்சம் ஒரு தர்ம சங்கடமான காலச்சூழலை கொடுக்கக்கூடியது. பெற்ற தாயின் உடல் நலம் கவனத்தில் கொள்ளணும். அதிக அலைச்சலோ, அதிக உணவெடுப்பதோ, அதிகமாக ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தவிர்க்க கற்றுக்கொள்வது அந்த தாய்க்கு நல்லது. வாகனங்களை இயக்குகிற போது கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் சாயந்தரமாக இருட்டு நேரத்தில் வாகனம் ஓட்டுறதா இருந்தால் நீங்கள் பைக் ஓட்டினாலும், டூ வீலர் ஓட்டினாலும், கார் ஓட்டினாலும் கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்தை ஓட்டணும். இந்த வீட்டுக்குள்ளே இதை தூக்கி அங்கே வைக்கிறேன், அதை தூக்கி இங்கே வைக்கிறேன்னு முரட்டத்தனமான வேலைகள் பார்க்காதீங்க. கழுத்து பிடிச்சிக்கிச்சு, இழுப்பு பிடிச்சிக்கிச்சுங்கிற மாதிரி எல்லாம் கூட இதில் வரலாம். இதெல்லாம் மிகச் சாதாரணம். பிள்ளைகளின் முன்னேற்றம், பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் கனகச்சிதமாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் எந்த குறைபாடுகளும் வர வாய்ப்புகள் இல்லை. எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம் இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது யார் என்ன வந்தாலும் சமாளிக்கலாம், எதுவும் நடக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையான ஊர்ஜிதமான முன்னேற்றங்கள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதுபோல் தகப்பன் சம்பந்தப்பட்ட உறவுகளிலிருந்து கொஞ்சம் பகை உணர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதையும் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில், உத்தியோகம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல விருத்திகள் இத்தனையும் ஒரு பக்கத்தில் இருக்கும். ஆனாலும் 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிற காரணத்தால் தூக்கம் கெட்டு போகிறது, அலைச்சல் அதிகமாகிறது. 6ஆம் இடத்துல கேது, பகைமையை வென்று காட்டலாம், ஆனாலும் உடல் அழுத்து போகுதே, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறமே, இப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கோணலான செய்திகள் மனசில் தோன்றும். சமாளிக்கலாம். நேயர்களே, இதுபோல இன்னும் ஒரு நல்ல செய்தியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.